அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, குறிப்பாக அவர்களுடைய தொழில் மற்றும் வேலையில் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, மேலும் அவர்களுக்கு பணவரவானது இந்த குரு பயிற்சியால் எப்படி அமைய போகிறது என்றும் இந்த பதிவில் நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், ஜனவசியம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வாதாடுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த குரு பயிற்சியில் மந்தமான நிலை மாறப்போகுது. தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்பட போறீங்க. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்க போறீங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்ற போகுது. கிடைக்க வேண்டியவை உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுதுங்க. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்தே தீரும். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாக போகுது. குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவாங்க. அதே நேரம் எதிலும் அவசரமும் பரபரப்பும் கூடாதுங்க. தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேரக்கூடாதுங்க. அவர்களிடமிருந்து சுமூகமாக நீங்க விலகிவிட வேண்டும். கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்து கொள்ள வேண்டுங்க. மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவுவாங்க. பண வசதிக்கு எந்த குறைவும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. என்றாலும் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் மனச்சோர்வுக்கு ஆளாகாமல் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால நீங்க கவனமுடன் இருக்க வேண்டுங்க. உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவாங்க. எனவே அவர்களிடம் நீங்க எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவு ஏற்படலாங்க. செய்தொழிலில் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. மற்றபடி கோயில்களில் நடைபெறும் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தர்ம காரியங்களுக்கு செலவு செய்து மகிழ போறீங்க. சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வீங்க. உத்தியோகஸ்தர்களின் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று காலதாமதத்துடனே பரிசீலிப்பாங்க. எனவே பொறுமையுடனும் பொறுப்புடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி முடிவு சாதகமாகவே அமைய போகுதுங்க. வேலையில் திருப்தி காண போறீங்க. வெளியூர் பயணங்களை நீங்கள் செய்ய போறீங்க. சக ஊழியர்களுக்கு உதவுவீங்க. இதனால் அலுவலகத்தில் உங்களின் அந்தஸ்தானது உயர்ந்தே காணப்படும். வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபமும் கிடைக்க போகுது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமை அதிகரித்தே காணப்படும். புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட போறீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சீராகவே இருக்கும். சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபம் கிடைக்க போகுது. பால் வியாபாரம் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்த போறீங்க. மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால புதிய பதவிகளை பெற்று மகிழ போறீங்க. உங்களின் புகழும் செல்வாக்கும் உயர்ந்தே காணப்படுங்க. தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்க செய்வீங்க. கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். என்றாலும் கடினமாக உழைக்க போறீங்க. ரசிகர்களின் ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. அனைத்து விஷயங்களையும் நீங்க நன்றாக முடித்து விடுவீங்க. அதே நேரம் கடினமாக உழைக்க வேண்டி கூட வரலாம். உங்களின் விடாமுயற்சியை சக கலைஞர்கள் பாராட்டுவாங்க. அவர்களால் சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது.
பெண்மணிகள் கணவரால் பாராட்டப்படுவாங்க. இதனால் குடும்ப ஒற்றுமை அதிகரித்தே காணப்படும். பிள்ளைகளால் சந்தோஷமும் கிடைக்க போகுது. அவர்களை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. மாணவ மணிகள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகுதுங்க. நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியும் செய்வாங்க. அடுத்து உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் இருப்பது தான் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருங்க. எதிர்பார்த்த பணவரவானது கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலையும் உங்களுக்கு குறைந்துவிடும். எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாக போகுதுங்க. மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எதிர்ப்புகள் அனைத்தும் அகன்றுவிடும். உங்கள் பேச்சின் இனிமையால் எடுத்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. சுப பலன்களும் உண்டாக போகுது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க போகுதுங்க. ஆனால் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. வெளியூர் பயணம் செல்லக்கூட நேரிடலாம். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டி கூட இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாங்க. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவலும் வந்து சேரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது குறைந்து காணப்படும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை கூட உருவாகலாம். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. அடுத்து அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவாங்க. மகிழ்ச்சி அதிகரித்தே காணப்படும். எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்க போகுது. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரப்போகுதுங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. எதிர்நோக்கி இருக்கும் சவால்களையும் முடிக்க போறீங்க. சுவாரஸ்யமான நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பெற போறீங்க. உங்களுடைய திறமைகளை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கான பொறுப்புகளும் மாறப்போகுது. அதிக கவனத்துடன் பொறுப்புகளை நீங்கள் கையாள வேண்டுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றம் உண்டாக போகுது. மேலும் உங்களுக்கு மனதில் தைரியமோ அதிகரித்தே காணப்படும். சிறப்பு பரிகாரமாக அருகம்புல்லை அருகில் இருக்கும் விநாயகருக்கு சாத்தியும் வழிபடலாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்ல வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி. மகர ராசிக்காரங்க, நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கினாலும் இந்த அதிர்ஷ்ட கிழமைகளில், அதாவது திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் தொடங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் குரு அமர்வதால மகர ராசிக்கும் பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது. வேலையில் அங்கீகாரம் இல்லாதவர்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்க போகுது. பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனும் கிடைக்க போகுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் என்றே இந்த குரு பயிற்சி காலத்தை சொல்லலாம். வேலைக்காக ஏப்ரல் மாதத்தில் இருந்தே முயற்சி செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு தாசாபுத்திகள் ஆதரவு இருந்தால் நிச்சயம் வெளிநாட்டு வேலை உறுதியாக போகுதுங்க. படிப்பு சார்ந்த விஷயங்களையும் குரு பகவான் நன்மையே செய்வாருங்க. 4ஆம் இடத்துல இருந்த குருவால் அவமானம், படுதோல்வி, உடல்நல குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீங்க. இனி இது போன்ற சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்க நினைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இது நல்ல காலகட்டம் என்றே சொல்லலாம். ஜனன கால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து நடக்கும் தாசாபுத்திகளுக்கு ஏற்ப தொழில்களை தொடங்குவது உங்களுக்கு நல்லதுங்க. ஏற்கனவே மகர ராசிக்கு 1.5 ஆண்டுகளுக்கு பாதசனிக்கான பாதிப்பு இருந்தது. இருப்பினும் குரு பார்வையால் பல நன்மைகள் நடைபெற்றது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணமும் நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் உறவில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.